ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வஞ்சனாரன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த தான் வந்து விலாகாக கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சடனாக குலதெய்வ ட்ரிப்பு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. சில ஆடி மாதம் இல்லைங்களா, ஆடி மாதம் அப்படின்றதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது வந்து வழக்கம் இல்லைங்களா, எல்லார் வீட்லேயுமே பண்ணுறது தான். ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் இந்த வாட்டி வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு புடவை சாத்துறது அதெல்லாம் வந்து பண்ணிட்டு சாமியை திருப்தியாக கும்பிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் புடவெல்லாம் சாத்தி எல்லாமே பண்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும், நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பாப்பா, நானு, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் கிளம்பிட்டோம். ஆக்சுவலா மாமியார் வந்து குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்துலயே தான் வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட வீடு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 hours வரும் குலதெய்வ கோயிலுக்கு, அவ்வளவுதான். ஸோ அதனால நாங்க போயிட்டு மாமியாரை பிக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குலதெய்வ கோவிலுக்கு வந்து நாங்க போறோம். ஸோ இங்க இருந்து நாங்க 3 பேர் மட்டும் கிளம்பி இருக்கோம். நீங்க என் தங்கச்சி வரல அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. என் தங்கச்சி வந்து மேரேஜ் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அவ வந்து அவங்க வீட்டுல அவங்க இன்லாஸ் கூட ஏதோ ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கு, அதனால வரல அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டா. அதனால நானு, என் ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேர் மட்டும்தான் வந்து போயிட்டு இருக்கோம். பேபி, கோவிலுக்கு நீ என்னென்னலாம் பேக் பண்ணி எடுத்துன்னு காமிங்க. அந்த கேமரா அப்படியே விட்டு காமிங்க. கோவிலுக்கு என்னென்னலாம் எடுத்துன்னு வந்துருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சைக்கிள் மட்டும்தான் கொண்டு வந்துக்கிறோமா? சரி, நீயே சொல்லு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணு. தூங்கு மூஞ்சி கிடையாது அது. நீங்க கார்ல வரும்போது உங்களுக்கு தூங்குற ஹாபிட் இருக்கிறதுனால வெளிச்சம் படக்கூடாதுன்றதுக்காக ஹேர் பேண்ட நீங்க வந்து ஐ மாஸ்கா யூஸ் பண்றீங்க. வேற என்ன கொண்டு வந்த? நிறைய பொம்மைகள் கேட்டு வந்தேன். ஒரு பையன் உங்களோட விஷயம் கீச்சை இதெல்லாம் கோவிலுக்கு தேவையா பாப்பா? ஃப்ரெண்ட்ஸ், வரும்போது அங்க உட்காரத்துக்கு அந்த அம்மா அவங்களோட குட்டி சேர் ஒன்று தூக்கிட்டு வந்திருக்காங்க. நீ என்ன உட்காரத்துக்கு கொண்டு வந்த? அது ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது பெட்ஷீட் இது மாதிரி பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவோம் இல்லைங்களா. முன்னாடி எல்லாம் சொல்லணும்னா ஜமுக்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மாதிரி பிளாங்க் கோவில்ல வந்து போட்டு உட்கார்றதுக்காக. எங்க குலதெய்வம் கோயில் வந்து நான் உங்களுக்கு சர்ப்ரைஸா காட்டுறேன். ஒரு வீடியோல வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் குலதெய்வ கோயில் காட்டுனது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட குலதெய்வ கோயில நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் vlogல. ஆமா, இது இப்பதான் காட்டுறேன், ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி காமிச்சது இல்லை. ஆக்சுவலா ஷூட் பண்ணிருக்கோம், நிறைய ஷூட் பண்ணி லாஸ்ட் டைம். ஆமா, பாப்பாக்கு காது குத்துறது எல்லாமே ஷூட் பண்ணி, ஆனா அப்லோட் பண்ணல நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்றதுனால நான் நிறைய ஷூட் பண்ணி போடல ஃப்ரெண்ட்ஸ். என் சிஸ்டரோட மேரேஜ் ஷூட் பண்ணேன், பக்காவா ஷூட் பண்ண, அதையும் போடல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு காது குத்து வச்சிருந்தேன் குலதெய்வ கோவில்ல. இது காட்டுறீங்களா? காட்டுங்க. அது என்ன? அது பபிள்ஸ் இது பண்றேன் கோவில்ல. பபிள்ஸ் மாமா காருக்குள்ள வேண்டாம். கார்ல வேண்டாம், பட்டு கார்ல வேண்டாமா? கார் ஃபுல்லா இது ஃபுல்லா ஆயிடும். கோவில்ல போயிட்டு ஆன் பண்ணி காமிங்க, சரியா? ஃபுல்லா பபிள்ஸ் போட்டு வீடியோ பண்ணுங்க. அது அவங்களோட ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த கோவிட் டைம்ல ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து ஃபோன் வேணும் அப்படின்றதுக்காக எப்படியே கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டா. அதெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அங்க போனா அவ வேலையை பார்த்துட்டு அவ எங்கன்னா உட்காந்துட்டு அவ பாட்டு போனை நோண்டிட்டு இருப்பா. ரொம்ப யூசேஜ் கொடுக்கறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. பட் அவளுக்கும் தனியா ஒரு போன் இருக்கு, பட் ஃப்ரீக்வெண்டா கொடுக்கறது இல்லை. என்ன ஸ்கூல் டியூஷன் அவங்களும் சோ பிஸி, அதனால கொடுக்கறது. ஹலோ பேக் கவர் வந்து ஹலோ சிக்கனா மேல ஒரு பப்பஸ் சிக்கனா சிக்கனா
ஜிகுனா Hello Kitty நானும் டேப்பை வாங்கி வச்சுருக்கேன். Hello Kitty, Hello Kitty, pouch, Hello Kitty டேப்பை. ஆமால உன்கிட்ட வந்து பிங்க்ல வந்து பார்த்தா கிட்டி டேபிள் ஒன்று இருக்கு. கிட்டி ஹலோ Hello Kitty. ஹலோ கிட்டி. நீனே டேஸ்ட் பேசி அங்கோல். சரி ஓகே. Hello Kitty. ஹலோ கிட்டியோட டேபிள், ஹலோ கிட்டியோட Pouch. பவுச், அப்புறம் பேக் வந்து யார் பேட் டி எக்ஸாம் பேட் இருந்து ஹலோ கிட்டின்னு நினைக்கிறேன். யூனிகார்ன். மூலிகை. ஆமா. ஏன் மூலிகை? யூனிகார்ன் இல்ல யூனிகார்ன். யூனிகார்ன் சொல்லு. யூனிகார்ன் இல்ல யூனிகார்ன். Unicorn. Press what? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் காமிக்கிறேன். போதும். மீதி கோவில்ல போய் காட்டுவோம். சரியா? வாட்டர் பாட்டில் தான் நார்மல் பேபி. அது எல்லாம் அது அவளுக்காக தனியாக வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருந்தேன் டிராவலில் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து எங்களோட அவுட்ஃபிட் நான் கோவிலில் காட்டுறேன். எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு. ஸோ மாமியார் அங்கே இருந்து அப்படியே நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டோம். இன்னும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நீங்கள் ஹோட்டலில் வெயிட் பண்ணுறோம். பசிக்கிட்டே பாரு. சொல்லு பேபி, உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம். மதிய நேரத்தில் ஐஸ்கிரீம் காலைல இருந்து சாப்பிட்டியா? எடுத்தவொடனே ஐஸ்கிரீம் வேணுமா? ஆமா. அம்மா என்ன ஆர்டர் பண்ணான்னு பாப்பாரு. அம்மா எங்க? பேக்கரிக்கு. பேபி நீ என்ன ஆர்டர் பண்ண? வெஜ் பிரியாணி. நீ என்ன ஆர்டர் பண்ணு? நானும் விஷ் பிரியாணி. நான் மீல்ஸ் மீஸ். மீல்ஸ் சாப்பிட்டுட்டு சாம்பார், சாப்பாடு, ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், மோர் எல்லாம் வீட்டில் சாப்பிடல பாப்பா, எல்லாம் சேர்ந்தது. அதுதான் மீல்ஸ். ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்க்கு ஐஸ்கிரீம் கேட்குறேன். சரி பாப்பா இரு எப்படி இருக்குது. வெளியே கிளைமேட் பாரு, ஜில்லுன்னு இருக்கு. சாப்பிடல. ஜில்லுன்னு இருந்தா சூடா சாப்பிடு. ஐஸ்கிரீம் சூடு பண்ணி தருவா பாப்பா? நீ ஐஸ்கிரீம் கேக்குற. அப்ப ஹாம்ன்ற அப்பளம் காரமாகிதா? நான் பாவும் நீ கூட அப்பதே பார்க்காத மாதிரி தெரிஞ்சே பாப்பா. சாதாரணமா என்ன பண்றீங்க பட் அவங்க பேபி? ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலா பின்னாடி இல்லைன்னு நினைக்கிறேன். டிக்கில வச்சிட்டீங்க என்னப்பா சாப்பாடு பாஸ். நான் பின்னாடி பாப்பா கிட்ட சாப்பாடு வந்து நான் எங்க மாமியார் நாங்க போயிட்டு அப்படி கூப்பிட்டு போறோம்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு கோவில் போறதுக்குலாம் டைம் கண்டிப்பா இருக்காது. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஃபுட்டு இங்கே வாங்கியாச்சு, பார்சல் வாங்கியாச்சு. நாங்க சாப்பிட்டாச்சு. நான் என் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேரும் சாப்பிட்டுட்டு ஃபுட்டு இங்கே பார்சல் வாங்கிட்டோம். எங்க மாமியாருக்கும் அதுக்கப்புறம் கூட 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் சேர்த்து 4 பேர். அம்மா கூட 3 பேர், மொத்தம் 4 பேர். ஸோ 4 பேரு டிரைவருக்கு சாப்பாடு. ஆக்சுவலா அங்க வந்து என்னன்னா லேட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு கூட்டு போற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே எனக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி ஒரு 12:34 ஒரு 1 hour டிலேல தான் போறோம். ஆல்ரெடி ஒரு 1 hour டிலே. அந்த மாதிரி டிலே ஆயிடுச்சு. பிளான் பண்ணதை விட கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ நான் போயிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்க மாமியார் வீட்டுல இருந்து எனக்கு ஒரு 2 hours 1.5 hours மினிமமா எனக்கு எடுக்கும். இங்க இருந்து நான் போறதுக்கும் எனக்கு வந்து 1.5 hours எங்க மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு ஆல்ரெடி 2 hours ஆயிடும். ஸோ அங்க போய் அங்க இருந்து திருப்பி அவங்க கூட்டிட்டு போறதுக்கு வந்து கன்ஃபார்மா ஈவினிங் தான் போய் கோவிலுக்கு போற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எங்க மாமியாருக்கு இல்லம்மா நான் கார் அனுப்புறேன், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கார் அனுப்பியாச்சு. நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அதனால அவங்களுக்கு கார் அனுப்பி விட்டாச்சு. அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க மாமியாரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வராங்க. 3 பேரும் வராங்க. எங்க மாமியாரோட சேர்த்து 4 பேர். சோ கார் அனுப்பிட்டேன். சோ அவங்க வந்து நேரா கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அதனால சாப்பாடு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு எடுத்துட்டு போறோம். பார்சல் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ நேரா நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளானை வந்து ரீசேஞ்ச் பண்ணி
மாமியார் வீட்டுக்கு போகாம வெறும் குலதெய்வம் போயிட்டு. ஸோ குலதெய்வம் போயிட்டு நம்மளோட குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னு சொன்னியா ஃப்ரெண்ட்ஸ்? எங்களோட குலதெய்வம் கோவில் குலதெய்வம் என்ன குலதெய்வம்? பச்சையம்மன். குலதெய்வம் கோவில் இருக்கிற ஏரியா இருக்கட்டும். குலதெய்வம் என்ன குலதெய்வம்? அவரை சொல்லி நீங்க இது வரைக்கும் கேட்டது கிடையாது. பேபி சாரிடா பேசிட்டு வந்தேன். குலதெய்வம் வந்து நான் சொல்லி நீங்க எல்லாரும் பச்சையம்மன். பச்சையம்மன். இவரு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு. என்னோட vlogsல நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க என் குலதெய்வம். நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் என்ன குலதெய்வம்னு சொல்லிட்டு. பச்சையம்மன் தான். வீட்ல அந்த போட்டோ வச்சு நான் நிறைய அவங்களுக்கு பூஜை பண்ணுவேன். அதனால நீங்க பூஜை vlogsல அவங்கள தாராளமா நிறைய பேர் பாத்திருப்பீங்க. குலதெய்வம் சொன்னோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஆனா அவரு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இப்பதான் சொல்றாரு. வேடந்தாங்கலுக்கு பக்கத்துல வேடந்தாங்கல். எக்ஸாக்டா வேடந்தாங்கல்ல இருந்து ஒரு 800 மீட்டர். வேடந்தாங்கல் வந்தா வந்து பார்த்தா குலதெய்வம் கோவில் பக்கம். ஆக்சுவலா பாப்பா பிறந்து நம்ம சாமி கும்பிட்டு வேடந்தாங்கல் போனோம் இல்ல? பாப்பா பிறந்தப்போ வேடந்தாங்கல் போனது. அதுக்கப்புறம் நாங்க 2 தடவை போயிருக்கோம். மேரேஜ் ஆன புதுசுல வந்து குலதெய்வம் கோயில் போகணும்னு சொல்லிப்பாங்க இல்லைங்களா? சோ அப்ப போயிட்டு நான் எங்க வீட்டுக்காரு என் சின்ன சிஸ்டர் இல்ல அவங்க ஹஸ்பண்ட் கிருத்திகா இருந்தாலும் கிருத்திகா நாங்க எல்லாரும் சேர்ந்து வேடந்தாங்கல் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து பாப்பா பிறந்து போனோமா இந்த பாப்பா நம்ம கூட்டிட்டு போல வேடந்தாங்கல் நாங்க போனதே இல்ல. இது இப்ப கூட நம்ம வேடந்தாங்கல் தான் போறோம். என்ன பிரச்சனை, அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஆக்சுவலி நம்ம சாமியை கும்பிட்டு வரும்போதுதான் டைம் ஆயிடும். தெரியாது. ஆமா தெரியாது. நம்ம சொன்னா தெரியும். வந்து அப்ப மேரேஜ் ஆன புதுசுல நாங்க மாமியார் வீட்டுல இருந்தேன். அப்போ புதுசுன்றதுனால எனக்கும் நீ என் ஹஸ்பண்டுக்கும் இல்ல. நாங்க மாமியார் வீட்டுலதான் இருந்தோன்றதால அங்க இருந்து டைரக்டா வந்து கிளம்பி அங்க இருந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தானே. 1.5 மணி நேரம் மினிமமா இருக்கும். 2 மணி நேரம் மேக்சிமம். கொஞ்சம் நம்ம ஸ்லோவா போகணும் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா 2 hours எடுக்கும். சோ அப்ப அங்க போயிட்டு சாமியை கும்பிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு எங்க மாமியார் மாமனார் எல்லாம் போனோம். ஆனா அவங்க வந்து நீங்க மட்டும் போங்க வேடந்தாங்க நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க மாமனார் கொஞ்சம் வேலையில போட்டா ரொம்ப பிஸி. எங்கேயுமே வர மாட்டாரு. வேலைன்னு தான் இருப்பாரு. சோ அதனால அவங்க மாமியாரும் போயாச்சு. சோ நாங்க மட்டும் வந்து வேடந்தாங்கல் போயிட்டு அதுக்கப்புறம் எங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க டைரக்டா சென்னையில இருந்து போயிட்டு இருக்கோம். சென்னையில இருந்து அங்க போறதுனால போறதுக்கே டிலே ஆகுதா. திருப்பி சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு திருப்பி நாங்க வந்து போகும்போது கரெக்டா இருக்க டைமிங். அதனால எங்களால வேடந்தாங்கல் போக முடியல. பட் செப்பரேட்டா ஒரு நாள் வேடந்தாங்கல் போகும். போற டைம் கிடைச்சா போய் பார்க்கலாம். சாமி கும்பிடுற டைம் பேசி சாமி கும்பிடுற எங்க குலதெய்வ கோவில் வந்து எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க பொங்கல் இருக்கிற டைம் பொங்கல் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வச்சு டைம் எப்படி இருக்கும். இன்னொன்னு என்னன்னா எங்க குலதெய்வம் கோயிலும் 5 மணிக்கு மூடிடுவாங்க. 5 மணிக்கு மேல அலௌட்டே கிடையாது. 5 மணிக்கு மேல யாருமே இருக்க முடியாது கோவிலுக்குள்ளார. வேடந்தாங்கல் அப்படிதான். அதிகபட்சம் 6 மணி வரைக்கும் இருக்கும். 5 மணி தான் மேக்ஸ். 5 to 6 6 ஆன எக்ஸாக்டா தெரியல. அது வரைக்கும் தான் ஓபன் இருக்கும். அது மேல க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால வந்து போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பாப்போம். இன்னைக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு 100% வாய்ப்பு இல்ல. சோ இன்னொரு நாள் தனியா டெடிகேட்டடா வேணா வேடந்தாங்கல் போகிற பிளான் இருந்துச்சுன்னா பண்ணலாம். அது இந்த பறவைகள் ஒரு சீசன்ல வரும் இல்ல? மேக்ஸிமம் எல்லா சமயத்துலயுமே பறவைகள் இருக்கும். அது ஸ்பெஷலா பாக்குறதெல்லாம் ஒரு சீசன்ல வரும். அது ஓகே தான். சரி பாப்போம். அந்த மாதிரி சீசன் டைம்ல வந்து பார்த்து அந்த மாதிரி சீசன் டைம்ல போனாதான் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அதனால நான் கேட்டேன் பாப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்களோட குலதெய்வ கோவில். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் எங்கள் குலதெய்வ கோவிலை காட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் எங்களோட குலதெய்வ கோவில். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி 45 நாளுக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பூஜைகளும் பண்ணுவாங்க. இன்னும் 45 நாள் நான் போகும்போது முடியலை. ஸோ நான் அதுக்குள்ளாரையே என்னோட குலதெய்வ சாமி வந்து கும்பாபிஷேக டைம் என்னால் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக. ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணாங்க எங்களுக்கு வந்து அங்கே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயுமே நாங்கள் இருக்கோம். பட் இன்னொன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எங்கள் மாமனார் வந்து நல்லா ஒரு
ரொம்ப தெரிஞ்ச ஆளுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தவர். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆட்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். அதனால வந்து சொல்லுவாங்க, குலதெய்வ கோவிலில் என்ன விசேஷமாக இருந்தாலும் வந்து எங்கள் மாமியாருக்கு நியூஸ் போயிடும், எங்கள் வீட்டுக்காருக்கும் கால் பண்ணி அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க, ஈவன் நாங்கள் சென்னையில் இருந்தாலுமே. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த டைமில் வந்து போக முடியலை. ஸோ ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் 45 நாளுக்குள்ளாரே வந்தது வந்து ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ இதான் எங்கள் குலதெய்வ கோவில். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், மேபி புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா என்ன குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. பச்சையம்மன், எங்களோட குலதெய்வம் வந்து பச்சையம்மன், அதுக்கப்புறம் வந்து முனீஸ்வரன். இதுதான் எங்களோட குலதெய்வம். நாங்கள் இவங்க 2 பேரையும் தான் வணங்குறோம் எங்கள் மாமியார் வீட்டு இதில். என்னோட அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியம், அதாவது இப்போ பெண்களுக்கு வந்து 2 குலதெய்வம் உண்டு. தாய் வீட்டு வழி குலதெய்வம் ப்ளஸ் கணவர் வீட்டு வழி குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு ஒரே குலதெய்வம் தான். ஸோ எனக்கு வந்து தாய் வீட்டு வழி, அதாவது எங்கள் அம்மாவோட வீட்டில் குலதெய்வம், அம்மா அப்பா வீட்டில் குலதெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியம்மன், முனீஸ்வரன். இங்கே வந்து பார்த்தீங்க எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சையம்மன் தாயார், அதுக்கப்புறம் முனீஸ்வரன். ஸோ முனீஸ்வரன் எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எப்படி அழகாக ஜம்முன்னு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க முனீஸ்வரன் எல்லாம். ஸோ வந்து பொங்கல் வைக்கிறதுக்கான வேலைகளை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் மாமியார் தான் எப்போவுமே பொங்கல் வைப்பாங்க. வீட்டுக்கு பெரியவங்க எப்போவுமே பொங்கல் பானை வச்சு பொங்கல் இது பண்ணுறது வந்து வருஷம் எங்கள் மாமியார் தான் பண்ணுவாங்க. நான் எங்கள் மாமியார்கிட்ட தான் தருவேன். அவங்க தான் வந்து பண்ணி பொங்கல்லாம் வச்சு எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. நான் கூட அவங்களுக்கு அப்ரன்சிட்டிஸ் வேலை அதை தான் நான் வந்து பண்ணுவேன். நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பர் வேலை தான் நான் பண்ணுவேன். எங்கள் மாமியார் தான் மெயின் பிக்சர் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பொங்கல் வந்துருச்சு, எல்லாம் சாமி கும்பிட்டுக்குவாங்க, பேரண்ட்ஸ் பொங்கி வருது. ஸோ எங்கள் மாமியார் வந்து 3 பொங்கல் வைப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொங்கல் தான், சர்க்கரை பொங்கல், அது மட்டும்தான் வைப்போம். வெண்பொங்கல் அதெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம். வெண்பொங்கல் அதுக்கப்புறம் வந்து நார்மல் பொங்கல் வைப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து எப்படின்னா 3 பொங்கல். ஒன்று வந்து சக்கரை பொங்கல், மீதி 2 பொங்கல் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்பொங்கல்னா அந்த மிளகு சீரகெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி கிடையாது, வெண்பொங்கல் தான். ஆனால் அதில் வந்து என்னன்னா வாழைப்பழம், தயிர், வெல்லம் இது வந்து போடுவாங்க அந்த 2 பொங்கல். அதாவது வெள்ளை பொங்கலில் வந்து கொஞ்சமாக சக்கரை பொங்கலுக்கு போடுற மாதிரியான இது போடாமல் வந்து கொஞ்சமாக வெல்லம், தயிர், வாழைப்பழம். கோவிலுக்குள்ளார சேவல் இருந்துச்சு, எங்கேயோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் இடையே வந்து கிளிப்பிங். ஸோ இந்த 3 பொங்கல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாமியார் வீட்டில் வைக்கிற வழக்கம். ஒரு சக்கரை பொங்கல், 2 வெள்ளை பொங்கல் இது வந்து வைக்கிறது. முனீஸ்வரனுக்கு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வைக்கிற பழக்கம் வந்து 2மே வெள்ளை பொங்கல். அம்மனுக்கு, பச்சையம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் தான். இவங்க தாங்க எங்களோட குலதெய்வம். அழகாக அம்சமாக இருக்காங்கல்ல. ஸோ இவங்க தான் பச்சையம்மன். ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, அபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு தேவையான புடவையெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்களுக்கு மாலை, புடவை அது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுதான் வந்து அபிஷேகம். இப்போ அபிஷேகம் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா, நான் அபிஷேகத்துக்கு சொன்னதுனால கோவிலுக்குள்ள முன்னாடியே சொல்லிடணும். ஆனால் அது வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, முன்கூட்டியே வந்து சொல்லி நம்ம வந்து கோவில் நிறைய பேர் போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரியல முன்கூட்டியே அபிஷேகம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அபிஷேகத்தை வந்து இது பண்ணிட்டு முன்கூட்டியே வந்து நாங்கள் சொல்லிட்டோம். கோவிலில் கால் பண்ணி ஹஸ்பண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. தேவையான திங்ஸ் எல்லாம் நானே வாங்கிட்டு வந்தேன். அங்கே உள்ள பூசாரி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து சொல்லுவார் எங்களுக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்றது வந்து சொல்லுவார். வருஷம் சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். அவரும் வருஷம் தவறாமல் சொல்லுவார். நானும் போகிறப்பெல்லாம் என்ன வாங்கணும்னு கேட்டுட்டே இருப்பேன். ஸோ அம்மனுக்கு தேவையானது எல்லாமே வந்து பூசாரி வந்து சொல்லி முன்கூட்டியே சொல்லிட்டாரு. அது எல்லாமே கரெக்டாக வாங்கி வச்சு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அம்மன் கட்டியிருக்காங்கல்ல ஒரு புடவை, அது வந்து ஒரு மாதிரி வாடாமல்லி கலர், க்ரீன் கலர் பார்டர், அந்த புடவை நாங்கள் வாங்கிட்டு வந்த புடவை தான். ஸோ அபிஷேகம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதனால் அபிஷேகம் பண்ணிவிட்டு புடவை அம்மனுக்கு சாத்தியாச்சு. உள்ள திருப்தியாக பச்சை அம்மாவை வந்து வணங்கியாச்சு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரனை வந்து கும்பிட்டுட்ருக்கோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, பச்சையம்மன் ப்ளஸ் முனீஸ்வரன் எங்கள் குலதெய்வம். அதனால் முனீஸ்வரனுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். பச்சையம்மனுக்கு ஒவ்வொரு தடவை அபிஷேகம் பண்ணும்போதும்
எனக்கு ப்ராக்டிக்கலா சீரியஸா இது என் லைஃப்ல நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நான் சொல்லவும் மாட்டேன். ரியலா இது வந்து நிஜமாவே பச்சையம்மாவோட அருள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து வருஷம் நாங்க அபிஷேகம் பண்ணுவோம். இந்த வருஷம் அபிஷேகம் பண்ணும்போது ஸ்வர்ண அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. அது வந்து எங்க கோவில்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கையில கழுத்துல போட்டிருக்கோம் இல்லைங்களா, நம்ம என்ன வந்து கோல்டு ஜுவல்ஸ் ரிங்கா இருக்கலாம், வளையலா இருக்கலாம், இல்ல கழுத்துல வந்து நெக்லஸ், செயின் அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து ஸ்வர்ண அபிஷேகத்துக்கு வந்து கேட்பாங்க. அதை வந்து நம்ம கழட்டி கொடுத்தோம்னா அவங்க வந்து பால் வச்சிருப்பாங்க உள்ள. அந்த பால்ல பிளஸ் இளநீர் வச்சிருப்பாங்க. அதுல வந்து வாஷ் பண்ணிட்டு அம்மனுக்கு போட்டு விடுவாங்க. அம்மனுக்கு போட்டு ஸ்வர்ண அபிஷேகம் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு திருப்பி நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து அதை கொடுப்பாங்க. நம்ம கோவில்லே மறுபடியும் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்ப நான் கொடுக்குறேன்னா நான் போட்டுக்கலாம், பாப்பாவுக்கு கொடுக்குறேன்னா பாப்பாவுக்கு போட்டு விடலாம். இப்ப என் தங்கச்சி வரானா என் தங்கச்சிக்கு கொடுக்குறேன்னா என் தங்கச்சிக்கு. ஆண்களும் கொடுப்பாங்க, பிரேஸ்லெட், ரிங் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதையும் வந்து என் ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரிலாம் நான் போட்டு விடலாம். அப்படி நான் போட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிஜமா சொல்றேன், அந்த மாதிரி அம்மனுக்கு போய் நான் அபிஷேகம் பண்ணி ஸ்வர்ண அபிஷேகத்துக்கு நான் நகை கொடுத்துட்டு திருப்பி எனக்கு வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சது 1 கிராம் தங்கம் ஆச்சு நான் அடுத்த வருஷம் கோவிலுக்கு போறதுக்குள்ள வாங்கிடுவேன். கண்டிப்பா எனக்கு வந்து அவங்க வந்து அதை அமைச்சு கொடுத்துருவாங்க. ரியலா என் லைஃப்ல நடந்தது. இது ஒரு கிராம் தங்கம்னா சாதாரண விஷயம் கிடையாது இப்ப இருக்கிற காலகட்டத்துல. பட் அந்த அம்மன் எனக்கு அந்த அருள் வந்து எப்பவுமே கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்தியா சாமியை கும்பிட்டாச்சு நாங்க. நல்லபடியா சாமி கும்பிட்டீங்களா? சாமி திருப்தியா கும்பிட்டாச்சு. குலதெய்வ சாமியை கும்பிட்டு நல்லபடியா வந்தாச்சு. 3 பொங்கல் இல்ல? எஸ், ஒரு சக்கரை பொங்கல், 2 வெண்பொங்கல், வால்முனிக்கு 1, மத்த முனிக்கு 1, பச்சையம்மாக்கு சக்கரை பொங்கல். ஓகே, அப்படியே இங்க இருந்து கிளம்பி நேரா சென்னைக்கு ரீச் ஆக வேண்டியது. போற வழியில சென்னை. என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஒரு சூப். எனக்கு சூப் ஆல்ரெடி வந்துருச்சு. சப்பா இதில் கொஞ்சோண்டு சூப் நீங்க கொஞ்சோண்டு சூப்பை டேஸ்ட் பண்ணுப்பா. நான் பிரியாணி எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன் நீ பிரியாணி சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு பார்ப்பேன். நான் சிக்கன் பாபிக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். அப்படியே சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு சிக்கன் பார்பிக்யூ. அப்போ உனக்கு சூப் வேண்டாம். நமக்கு சோறு இல்லைன்னா தூக்கம் வராது சாமி. என்ன சொல்ற? சீக்ரெட், எங்களுக்கு சோறு வேணும் சாமி. சோறு இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராது சாமி. ஓகே, சாப்பிடும். உள்ள போய் உட்காந்துக்கலாமான்னு கேட்குறேன் அம்மா. உள்ள ஃபுல்லா இருக்குன்னு ரெஸ்ட் இஷ்யூ எடுத்து என்னமா பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? ஓ, சாப்பிட்டாச்சு. அம்மா நாளைக்கு ஸ்கூல் தானே? பைக் ஃபுல் ஆயிடுச்சா? சவுண்ட் கொடு. லிஃப்ட் சாமா வாங்க போய் தூங்குவோம். தூங்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் குலதெய்வம் சார்பாக என் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வந்து மனதார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நாம் அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.